முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுத்துருக்கோம்? ஏன்னா நம்ம மாவட்டத்தில் டெங்கு இருக்குப்போம். டெங்கு இருக்குப்பா. அது என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? இல்லை, அதாவது நம்ம வேலூர் மாவட்டத்தில் கடந்த 2 மாதத்திற்கு முன்னர் இருந்தே ஒவ்வொரு டெங்கு பாசிட்டிவ் கேஸும் அது வந்து ஒவ்வொரு டெங்கு பாசிட்டிவ் கேஸ் வந்தால் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல் குரூப்பில் அதை நாங்கள் உடனே டீனோ இல்லை ஜேடியோ தெரிவிக்கிறாங்க. உடனே அந்த பகுதிகளுக்கு சம்மந்தப்பட்ட பிடிஓ, நகர பகுதியாக இருந்தால் முனிசிபல் கமிஷனர், இல்லைன்னா பிடிஓ ஊரக பகுதி, அவங்க உடனே அந்த பகுதியை சென்று ஆய்வு செய்து அங்கே தேவையான ஃபாகிங் போன்ற அனைத்து முன்னெச்சரிக்கை ஃபர்தராக வேறு யாருக்கும் பாதிக்கப்படாத அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து கொண்டு இருக்கிறோம். அது டெங்கு வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ளதான் இது வரைக்கும் இருக்குது. தனியார் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கு வர்றது நம்மகிட்ட கணக்கு வர்றதில்லை சரியா அப்படிங்கிறத நான் ஆய்வு செய்வேன். அந்த மாதிரி ஒரு கருத்து இருந்து நான் அதை கண்டிப்பாக ஆய்வு செய்வேன். மாத கூட்டத்தில் நம்முடைய ஹெல்த்தை ரிவ்யூ பண்ணுற மாத கூட்டத்தில் தனியாருக்கு உள்ள கேஸையும் கொடுக்குறாங்க டீட்டெயில்ஸு. பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை நான் கண்டிப்பாக பார்ப்பேன். நாளைக்கு ஆடிக்கு நம்முடைய மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை என்பது இது குடியாத்தம் கங்கையம்மன் கோயில் திருவிழாவோடு தான் மட்டும்தான் வந்து வழங்கப்படுகிறது. அதாவது பள்ளிகளில் அந்த தலைமை ஆசிரியரே ஒரு சில பகுதி, அந்த பகுதியை சார்ந்த ஏதாவது ஒரு விழா இருந்தால் ஒரு 3 முறை வருடத்திற்கு 3 நாட்களில் விடுமுறை லோக்கல் அந்த பள்ளிக்கு மட்டும் விடுமுறை வழங்கிவிட்டு இன்னொரு சனிக்கிழமையோ அவங்க வந்து பள்ளி நடத்தலாம் என்று ஒரு பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிறது. அவங்க அது வந்து லோக்கலில் அந்த பள்ளிக்கான அரேஞ்ச்மெண்ட். அப்படி தேவைப்பட்டால் அந்த பள்ளிக்கு மட்டும் அவங்க செய்து கொள்ளலாம். மாவட்ட அளவில் நம்ம வந்து அந்த மாதிரி உள்ளூர் விடுமுறை இந்த ஒரு இல்லை மரத்தடியில் பள்ளி நடக்குது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு மாவட்டத்தில்? 800 கோடிக்கு நமக்கு தமிழக அரசு ஒதுக்கி பண்ணோம்னா தமிழ்நாடு முழுக்க ஹையர் ஹையர் செகண்டரி மட்டும் நம்ம இதில் வந்து 27 பள்ளிகளுக்கு கட்டடம் நம்ம கேட்டுருக்கோம். நம்ம மாவட்டத்தில் நபார்டு ஃபண்டில் 27 பள்ளிகளுக்கு புதிய அடிஷ்னல் கிளாஸ் ரூம் கட்டுவதற்கான ப்ரப்போசல் நாம் அனுப்பியிருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் PM ஜன்மன் திட்டம், இப்படி பல திட்டங்களில் இன்னும் ஒரு சில திட்டங்களில் கூட சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுடைய நிதியிலிருந்தும் எங்கெங்கு வந்து கிளாஸ் ரூம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இப்போ மாதந்தோறும் SMC பள்ளியோடைய SMCயில் எங்களுக்கு கூடுதல் கிளாஸ் ரூம் வேணும் அப்படின்னு அவங்க என்ன தீர்மானம் போட்டாலும் அந்த தீர்மானத்தை இப்போ நாங்கள் மாதந்தோறும் ஆய்வு செய்கிறோம். அதனால் அந்த மாதிரி நடக்கிற இதுக்கு இந்த ஆண்டுகளுக்குள்ளே கட்டிடம் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கும்.